வணக்கம் தோழர்களே, இது நம்ம எஃப்எம். நான் உங்கள் வித்யாலட்சுமி. விருப்பங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்றுக்கு பார்த்தோம். அந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்துட்டா போதுமா? அதை அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? பொதுவாக வெற்றி சம்பந்தப்பட்ட மன இயல் அப்படிங்கிறதுல 3 வகைகள் சொல்கிறாங்க. இந்த 3 வகையையும் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறது நிஜமாக மாறும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்க மனோ தத்துவம். நமக்குள்ளேயே ஊட்டி கொள்ளக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விடாமுயற்சி, ரிகரஸ் எஃபர்ட் சொல்லுவோம். அப்படி போடணும். அந்த ரிகரஸ் எஃபர்ட் போடணும். நம்ம போடுற எஃபர்ட் மற்றவர்களையும் வியக்க வைக்கணும், அவர்களையும் தூண்டணும். அதுதான் முதல்ல. அது ஊக்க மனோ தத்துவம். 2வது சுய வளர்ச்சி மனோ தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விருப்பம் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய தகுதியையும் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கணும். அப்படி நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை ஜெயிக்க முடியும். ஏன்னா லைஃப்பில் எதுவுமே ஈஸியாக கிடைக்காதுங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு யாரும் கொடுக்கறதில்ல. நம்ம தான் திறமையும் தகுதியும் வளர்த்துக்க வேண்டியிருக்கு. 3வது வசிய மனோ தத்துவம். இது என்ன அப்படின்னா, ஜெயிக்கிறதுக்கு நான் மட்டும் போராடினா போதாது. எனக்கு கீழே இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய ஹெல்ப்பும் எனக்கு தேவை. அவங்களுடைய எஃபோர்ட்டும் வேணும். ஸோ அவங்களையும் நான் ஊக்குவிக்கணும். கட்டாயப்படுத்தி ஒருத்தர்கிட்டேருந்து உதவியை பெற முடியாது. ஸோ மற்றவர்கள் தானாக எனக்கு உதவுற அளவுக்கு நான் அவர்களை ஈர்க்கணும். இதுதான் வசிய மனோ தத்துவம். இந்த 3ம் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா? இந்த 3ஐயும் தாண்டி தனித்துவமான ஒரு தன்மை இருக்குது. நாளைக்கு 3வது எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.